ஆசீர்வாதமான எங்களுடைய இசைகரத்தின் இரண்டாவது தவசோற்சவ பண்டிகையின் பிரதான நாளிலே ஆளுகை செய்யட்டும். துவக்க முதல் முடிவு வரையிலும் உடைய தெய்வீக பிரசனத்தினாலே நிரப்பும். இந்த ஆராதனையிலே ஞானஸ்நானம் பெறுகின்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழும்படியான கிருபைகளை தார். ஆண்டவரே, உடைய பிரசனத்தினாலே நிரப்பும். கேட்கிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 6வது கீதத்தை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. கீதங்கள் 6. போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியே தயவால் நீரப்போவார் ஒன்பானாலை பேரன்பராய் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போற்றிடு ஆன்மமே என்னோடு உள்ளமே நீயோ கர்த்தரை பராசிகள் யாவோ சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறில எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவ பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவ பரிவுடன் இறங்குவே பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு வளத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை எவியருளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட கற்பனைகளின் அடிப்படையிலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதுண்டும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளை அவனை நினைத்து பார்ப்போம். அறிந்தும் அறியாமலும் சில நேரங்களில் துணிந்தும் செய்த பாவங்கள் நம்மிடத்தில் உண்டு. ஆண்டவரே, இந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அல்லது உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு என்னுடைய பாவம் தடையாக இருக்கிறது சுவாமி, என்னை மன்னியும் ஆண்டவரே என்ற உணர்வோடு இந்த பண்டிகை நாட்களிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு வேளையாக இந்த வேளையை நாம் வைத்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து பின்வரும் பாவரிக்கை ஜெபத்தை இணைந்தெடுப்போம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, நமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் நினைக்கிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமைக்கு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியிலுமே நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அர்ப்பணியில் விலைகளுமோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரை, மிருகத்தினால் பாவம் வரை உங்களை சிந்திக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தெய்வ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, பண்டிகையின் மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே கொடுக்கிறவரே, இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பப்படவும் உம்மால் வழிநடத்தப்படவும் எங்களையும் எங்களுடைய 7 திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருவோம். வேத பகுதி நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். கொடுக்கப்பட்ட வேத பகுதி உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய
சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கெடுவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கிய ஆண்டவருடைய கிருபை நிறைந்த வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. நின்றவாறே நமக்கு ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் இடைவேளை. அதை தொடர்ந்து நேரடியாக நாம் நம்முடைய பண்டிகை ஆராதனைக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். திருவிருந்து ஆராதனைக்கு யாரை அழைக்கலாம், யார் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படி நாம் அழைக்கலாம் என்று யோசித்த போது, நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற வாகைக்குளம் சேகரத்தில் சேகர தலைவராக ஆண்டவருடைய பணியை மிகுந்த உற்சாகமாய் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமையான அருள் திரு ஞானப்பால் ஐயா அவங்களும் பண்டிகையில் என்னை அழைத்திருந்தார்கள். இந்த நாளிலையும் அவர்களை இந்த ஞானஸ்நான ஆராதனை மற்றும் திருவிருந்து ஆராதனைக்கு அவர்களை அழைக்க வேண்டும் என்று விரும்பி ஐயாவிடத்தில் கேட்ட பொழுது மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று சொன்னார்கள். நம்ம எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே ஐயா இங்கே என்ன செஞ்சிட்டாங்க, சரியான நேரத்துக்கு வந்து விட்டார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஐயாவை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பண்டிகை ஆராதனை முடிஞ்ச உடனே ஐயா உடனே அவங்க சொந்த ஊரில் பண்டிகை, அதனால் உடனே அவங்க ஃபஸ்ட்டில் ஒரு பாட்டு எடுத்துகிட்டு உடனே அவங்க என்ன செய்வாங்க வேண்டியிருக்கு. நல்ல ஆண்டோடைய செய்தியை கொடுக்கக்கூடிய ஐயா இந்த நாளில் நமக்கு ஆண்டோடைய செய்தியை கொடுப்பது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் தொடர்ந்து ஐயாவுடைய கரங்களை கொடுப்போம். அவர்கள் ஆண்டோடைய செய்தியை நம்ம கொடுப்பார்கள். அதை தொடர்ந்து ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். வந்தவுடனே நாம் ஞானஸ்நானத்தை கொடுத்து மற்ற பகுதிகளை நாம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக.
பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான திருவேங்கட சேகரத்தினுடைய தோத்திர பண்டிகை நாளிலே கர்த்தரை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். என் மீது அன்பு வைத்து உடன் ஊழியராக நண்பராக திருவேங்கட சேகரத்திலே சேகர தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற உங்கள் குருவானவர் என் நண்பருமான ரெவரண்ட் முத்து கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த அன்போடு பாடுகிறார்கள். கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பாராக. பாடலுக்குள்ள ரொம்ப விருப்ப வேணாம். பாடகருக்குள்ள பாடல் நமக்கு ஒரு பெரிய மகிமையான இசையும் இருக்கும். நீங்கள் பாடாட்டால் அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை மட்டும் என்ன செய்யணும்? பாடணும். நிறைய பாட்டு இருக்குது. ஆண்டவரை மட்டும் நீங்கள் வாழ்நாள் முழுதும் பாட பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருள் செய்வார். வந்திருக்கிற திருச்சி மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, 2015ஆம் ஆண்டு இந்த திருவேங்கடம் சேகரத்தில் இந்த ஆலயத்திலே தங்கி வெளி மாவட்ட ஊழியத்துக்கு வந்திருந்தோம். அப்பொழுது நானும் வந்திருந்தேன். இந்த ஆலயத்தில் தான் படுத்திருந்தோம். இந்த ஆலயத்தில் தான் படுத்து 2015, 14, 15 அந்த டைம் ஒரு முறை இங்கே நடந்தது. பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இங்கே தங்கியிருந்தோம். பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இங்கே திருவேங்கடத்துக்கு. ஐயாட்ட கூட சர்ச்சு எங்கே இருக்குது, ரோட்டு விட்டின்னு தெரியும். ஆனால் ரோடு வர்ற ரோடு கரெக்டு தானே, அங்கேயா அப்படிங்கிறது எனக்கு மறந்துட்டு. அன்பானவர்களே, சர்ச்சு ஃபுல்லாக காடு தான், ஒன்றுமே கிடையாது. பாத்ரூம் கூட கிடையாது, வெட்டாந்தரையாக தான் இருந்தது. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வளர்ந்துருக்கிறது. அதாவது ஆலயம் எங்கே இருக்கோ அங்கே சொல்லுவாங்க அந்த இடம் கட்டாயம் தேவனால் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு. ஏகப்பட்ட வீடு வந்து விட்டது. பெரிய பில்டிங் வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு முன்னே பார்க்க அது என்னது சரியான பில்டிங் ஒன்று இருக்குது, மண்டபம். அப்போ ஒன்றுமே கிடையாது. 10 வருஷம் வெறும் காடு. அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவோ இந்த ஆலயத்தை நேசித்து மக்களையும் சுற்று வட்டார பகுதியையும் கூட ஆண்டவர் எவ்வளவோ செய்திருக்கிறார். இந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தோடு பார்க்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து இந்த சபையையும் இந்த ஆலயத்தை ஊழியத்தை ஊழியக்காரரை குருவானவர்களை நேசிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பண்டிகை நாளிலே திருவிருந்து ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அன்பானவர்களே, தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தர் கொடுக்கிறவர், நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள், வாங்குகிறவர்கள். நல்ல விசுவாசியுங்கள். கர்த்தர் கொடுக்கிறவர். இந்த பந்தலிலே ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். இதுவரைக்கும் கொடுத்தவர், இன்னைக்கும் கொடுக்கிறவர், நாளைக்கும் அவர் தான் நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த சிந்தையோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார், நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வேதத்திலே இவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். இந்த இடத்துல வரவில்லை என்றால் இயேசுவை ராஜாவாக வைத்து எங்களுக்காக கொடுக்கும் தேவன், நீர் கொடுக்கிறவர், என்னைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து வாழ, ஆராதித்து வாழ, பண்டிகையை கவலையெல்லாம் மறந்து கொண்டாட என் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த பந்தலிலே வந்திருக்கிறவர்களை உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் கொடுக்கிறவர். முதலாவதாக பாருங்கள், நமக்கு நல்ல தேசத்தை கொடுக்கிறவர், நல்ல தேசத்தை கொடுத்தவர். திருவேங்கடம் நல்ல கிராமமா இல்லையா? திருவேங்கடம் பிடிச்சிருக்கா? சங்கரங்கோயில் போடணுமோ? அதாவது இக்கரைக்கு, ஆமாம் அக்கறை பச்சை. அங்கே போனால் தான் தெரியும் எவ்வளோ இடைஞ்சல். அங்கே சாக்கடைக்கு சண்டை நடக்கும், அங்கே சாக்கடை போகிறதுக்கு சண்டை நடக்கும். மழை பெஞ்சா சிட்டிக்குள்ளே தண்ணி பொத்துக்கிட்டு உள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ளே. கிராமத்தை, நல்ல இடத்தை, திருப்தியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்ல இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல தேசத்தை, நல்ல தமிழ்நாட்டை, நல்ல ஒரு திருவேங்கடத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுப்பார் ஆண்டவர். இந்த உலகத்தில் நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரிப்பீர்களானால், அவர்களுக்கு உண்மையாய் நீங்கள் அவரை தேடுவீர்களானால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் அவரை நேசித்து வாழ்வீர்களானால், அவர் உங்கள் மீது பிரியம் கொண்டார். அவர் சொல்லப்படுறது, ராஜாவாக அவர் உம்மை அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் பிரியம் கொண்டார். ஆமா, நமக்கு ஆசை இருக்கும். எங்க தகப்பனார் ஆசைப்பட்டாங்க ஐரவலாக்குறதுக்கு. முடியுமா? தாய் தகப்பனுடைய ஆசை மட்டும் போதுமா? முடியாது. கர்த்தர் பிரியம் கொண்டால் தான் நிறைவேறியது எங்களுடைய வாழ்க்கையில். இதே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். நீங்க பிரியம் கொண்டால் போதுமா? சில காரியங்களுக்கு கொண்டால் குட் பொசிஷன், ஆண்டவர் நல்ல பொசிஷன்ல உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தர் ஆண்டவர் அதை கொடுப்பார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் நல்ல பொசிஷனை ஆண்டவனை செய்வார், கர்த்தர் கொடுப்பார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அடுத்து பாருங்கள், நிறைவாக கடைசியாக நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். இதுக்கு மேலே அவர்கிட்ட கொடுக்கிறதுக்கு எல்லாம் தன் ஜீவனையே, தன் சொந்த குமாரனையே கொடுத்தார். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் பாருங்க, எழுதப்பட்ட தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். யாராவது கொடுப்பீங்களா உங்க சொந்த குமாரனை? அப்படின்னா ஒரு பிள்ளை என்ன செய்வாங்க? கொடுத்துருக்காங்க. பழைய சேகரத்தெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்காங்க. ஆனால் கொல்லதுக்கு கொடுப்பாங்களா? எதுக்கு கொடுத்தாங்க? வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செய்யணும். சிலுவைகளை பலியிடுவதற்கு கொடுக்க மாட்டாங்க. அன்பானவர்களே, யாரென்றே நம்மை அறியாதவர்கள் இந்த திருவேங்கடத்தில் நாம். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய சொந்த ஒரே குமாரனாய் இயேசு இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்து இரத்தம் சிந்தி நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் இந்த திருவேங்கடத்திலே சுற்றுப்பகுதியில் உங்களை வைத்திருக்கிறார். அப்படி சொந்த ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் பார்த்தோம். நல்ல தேசத்தை, நல்ல இடத்தை, நல்ல வீட்டை, ஊற்று எல்லாம் இருக்கிற ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். தண்ணி எல்லாம் கொடுத்தார். இரண்டாவது, ஐஸ்வர்யத்தை நமக்கு சம்பாதிக்க இன்னை வரைக்கும் பலனை ஆண்டவரே கொடுத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, வயலின் பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நான்காவது, விஸ்தாரமான இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். ஐந்தாவதாக, ஞானத்தையும் ஞானமுள்ள பிள்ளைகளையும் கொடுக்கிறவர். ஆறாவதாக, பொறுப்பு, பதவி, குட் பொசிஷன், நல்ல நிலையை ஆண்டவர் கொடுக்கிறவர். ஏழாவதாக, நாம் விசுவாசித்தோம், தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக பரலோகத்திலிருந்து கொடுத்திருக்கிறார், பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மெய்யான தேவனை இந்த பூமியிலும்
ஜெபம் செய்யும். நின்றவாறே நம்முடைய காணிக்கையும் நாம் அர்ப்பணித்து ஜெபித்து ஞானஸ்நான ஆராதனைக்காக நாம் கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு சகலத்தையும் கொடுக்க அறிந்திருக்கிற தேவனே, நிறையவெல்லாம் எல்லாவற்றையும் கொடுக்க அறிந்திருக்கிறீர். எதையெல்லாம் கொடுத்திருக்கிறீர் என்று வேதத்திலே ஆங்காங்கே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உணர்த்தினது. அன்பின் ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இந்த பந்தலிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பரிசுத்த ஞானஸ்நான திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற்று உமக்கு ஆராதனை செய்து நன்றி காணிக்கைகளை, ஸ்தோத்திர காணிக்கைகளை ஆண்டவரே ஜீவபலியாக இரத்தம் சிந்தி எங்களை மரித்த ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவரை நாங்கள் படைத்திருக்கிறோம். உங்கள் பலிபீடத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரை படைத்த ஒவ்வொருடைய கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை கொடுக்கிறவரே, அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உண்ணுகிற உணவு, உடுக்கிற உடை, இருக்கிற வசதிகள், குடிக்கிற தண்ணீர் எல்லாம் ஆண்டவரை பயன்படுத்துகிற பொருட்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து மேலானவைகளை, நன்மையானவைகளை, ஆசீர்வாதமானதை தந்து என் தேவன் வழிநடத்துவீராக. இப்பொழுது ஞானஸ்நானம் பெறப்போகிற பிள்ளைகளை ஆண்டவரை எங்களுடைய கரமல்ல உங்களுடைய கரத்தினாலே தொட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு சொந்த பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக, பரிசுத்தமான பிள்ளைகளாக, பரிசுத்த ஞான பெற்றோர் முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபையார் உட்காருவோம். பிரியமானவர்களே, எல்லா மனிதரும் பாவத்தில் உட்பவித்து பிறந்திருக்கிறதினாலும் ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதினாலும் சுபாவமாய் இந்த பிள்ளையனிடத்தில் இராத நன்மை இதற்கு இன்று முதல் கிடைக்கும்படி நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனாகிய பிதாவை நோக்கி இந்த பிள்ளை ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அதில் ஜீவனுள்ள அவயவமாகும்படி அவர் தமது மிகுந்த காருண்யத்தினால் செய்திட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண திருச்சபையார் யாவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகனுக்காக. சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஜலத்தினால் அழியாதபடிக்கு தேவரீர் மிகுந்த இரக்கமாய் அவர்களை பேழையில் தற்காத்து ரட்சித்து உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக சேதமின்றி நடத்தி அதனால் உமது பரிசுத்த ஞானஸ்நானத்தை அடையாளமாக காட்டி உம்முடைய பெரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் என்னும் நதிக்கரையிலே பெற்ற ஞானஸ்நானத்தில் ஞான பிரகாரமாய் பாவத்தை போக்கும் ஸ்நானமாக ஜலத்தை பிரதிஷ்டை செய்தீரே. தேவரீர் இந்த பிள்ளையை இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்து இவன் உமது கோபத்துக்கு நீங்கி கிறிஸ்துவின் சபையாகிய பேழையில் சேர்க்கப்படவும் விசுவாசத்தில் உறுதியாகி நம்பிக்கையில் மகிழ்ந்து அன்பில் வேரூன்றி சஞ்சலம் நிறைந்த உலகமாகிய சமுத்திரத்தை கடந்து நித்திய ஜீவக்கரையை சேர்ந்து சதா காலம் உம்மோடு அரசளவும் பரிசுத்த ஆவியினாலே இவனை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று உமது அளவில்லாத இரக்கங்களின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த மாற்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் எழுதிய சுவிசேஷ வாக்கியத்தை கேளுங்கள். சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவானவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது வாக்குறுதி. நீ இந்த பிள்ளையின் பேராலே பிசாசையும்
அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் இவ்வுலகத்தின் வீண் ஆடம்பரங்களையும் மகிமையும் அதை பற்றிய பொருளாசைகள் எல்லாவற்றையும் மாம்ச இச்சைகளையும் பின்பற்றாதபடிக்கு அவைகளை நடத்தப்படாதபடிக்கும் அவைகளை வெறுத்து விடுகிறாயா. இந்த விசுவாசத்தில் நீ ஞானஸ்நானம் பெற விரும்புகிறாயா? நீ தேவனுடைய பரிசுத்த சித்தத்தை கற்பனைகளையும் பணிவாய் கை கொண்டு உன் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடந்து கொள்வாயா? இரக்கமுள்ள தேவனே, இந்த பிள்ளையிலுள்ள பழைய ஆதாம் அடக்கம் பண்ணப்படவும் புதிய மனுஷன் இவனில் உயிர் தெழும்பவும் கிருபை செய்தருளும். ஆமேன். இவனிலுள்ள மாம்ச இச்சைகளெல்லாம் அழியவும் ஆவிக்குரியவைகளெல்லாம் பிழைத்து வளர்ந்திரவும் கிருபை செய்தருளும். ஆமேன். பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி இவனுக்கு இன்று முதல் வல்லமையையும் பலத்தையும் அனுக்கிரகித்தருளும். ஆமேன். துதிக்கப்படத்தக்க ஆண்டவரே, நித்திய ஜீவியாயிருந்து எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற தேவனே, எங்கள் உபயோகத்தினாலும் ஊழியத்தினாலும் இவ்விடத்தில் உமக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற யாவரும் பரம குணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு நித்திய பலனை அடையும்படி உமது இரக்கத்தினாலே கிருபை செய்தருளும். ஆமென். இப்பொழுது நாம் ஜலத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக ஜெபிப்போம். நித்திய ஜீவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு பாவ மன்னிப்புண்டாகும்படி உம்முடைய பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தமது அருமையான விழாவிலிருந்து ஜலத்தையும் இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டு அருளினாரே. தேவரீர் உமது சபையின் விண்ணப்பங்களை இப்பொழுதும் திருவுளத்தில் கொண்டருளி ஞான பிரகாரமாய் பாவம் போக்கும் ஸ்நானமாக இந்த ஜலத்தை பிரதிஷ்டை பண்ணி இதிலே இப்பொழுது ஞானஸ்நானம் பெறுகிற இந்த பிள்ளையை உம்முடைய கிருபையை நிறைவாய் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய விசுவாசமுள்ள பிள்ளையாகிய சபையில் சேர்ந்தவனாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அனுக்கிரகம் செய்தருளும். ஆமென். இவனுக்கு பெயரிடுங்கள். ரோஹன். ரோஹன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த பிள்ளை கிறிஸ்துவின் மந்தையாகி திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இவன் இது முதல் அறிக்கை வைக்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழிய காரணமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். இந்த குழந்தையை நீ ஏற்று கொள்ளும் கர்த்தாவே. தொடர்ந்து
இயேசுவே எம்மை வைத்தீரே. உன்னதம் கிருபை வல்லமை பெற்றோமக் ஊழியம் செய்ய ஊழியம் செய்ய. கிறிஸ்துவின் திரு சரீரமும் திரு ரத்தமுமாகிய சாக்கிரமந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதக்காரன் கற்றுத்தந்த கர்த்தரை தோத்தரே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே